மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அவை இன்றைய இந்த வகுப்பில புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற 8 தொகை நூல்களில் வருகின்ற அந்த புறத்திணை மரபை குறிப்பிடுகின்ற இலக்கியத்தில் வருகின்ற ஒரு பாடலை படித்துக் கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக புறநானூறு என்றால் என்னென்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். புறநானூறு என்பது என்னவா இருக்கும் என்றால் புறத்திணை மரபினை பற்றி குறிப்பிடுகின்ற 400 பாடல்களை கொண்ட அந்த இலக்கியம் புறநானூறாக கருதப்படும். அதாவது புறநானூறு என்பது புறத்திணை மரபை பற்றி அல்லது போர் ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற 400 பாடல்களை கொண்ட அந்த இலக்கியம் என்னவாக சொல்லப்படும் என்றால் புறநானூறு என அழைக்கப்படும். புறநானூறுல பார்த்தீங்க என்றால் 400 அகவற்பாக்கள் காணப்படுகின்றது. இந்த 400 அகவற்பாக்களையும் பல்வேறுபட்ட புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த புறநானூற்றில் வருகின்ற பாடல்களினுடைய அடி வரையறையை பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது குறைந்த வரிகளை உடைய பாட்டு 4 வரி கொண்டதாகவும் கூடிய வரிகளை கொண்ட பாடல் 40 வரிகளை உடையதாகவும் காணப்படுகின்றது. அப்ப இந்த புறநானூற்றில் வருகிற பாடல்களில் குறிப்பிடப்படுகிற விடயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா முடியினை உடைய மூவேந்தர்களினதும் குறுநில மன்னர்களினதும் அதாவது வெற்றி சிறப்பு, அவர்களுடைய கொடை சிறப்பு, அவர்களுடைய ஆட்சி சிறப்பு, வீர சிறப்பு, தோற்றப்பொலிவு என்பனவற்றை பிரதான பாடுபொருளாக கொண்ட அந்த செய்யுட்கள் புறநானூற்றிலே என்ன செய்யறா பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. புறநானூற்றில் வருகிற பாடல்களை ஒரு புலவர் பாடவில்லை, பல்வேறுபட்ட புலவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பாடியிருக்கிறார்கள். ஆனாலும் சில புலவர்களினுடைய பாடிய புலவர்களுடைய பெயர் மறைந்து போய்விட்டது. அதனால அவர்கள் பாடிய அந்த பாடலில் வருகின்ற அடியை அடிப்படையாக கொண்டு அந்த புலவர்களுக்கு பெயர் வழங்கப்படுவதையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது புறநானூற்றில் வருகிற பாடல்களில் அந்த பாடிய புலவருடைய இயற்பேர் என்ன செய்யறால் மறைந்து போய்விட்டது. அதனால என்ன செய்யறால் அந்த புலவர்கள் பாடிய பாடலில் வருகின்ற அடியின் ஊடாக அல்லது வரியின் ஊடாக அந்த புலவர்களுக்கு பெயர் வழங்கப்படுகிற தன்மையை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். புறநானூற்றில் வருகிற பாடல்கள் பெரும்பாலும் போர் என்று சொல்லப்படுகிற புறத்திணை ஒழுக்கத்தை தான் அங்கு பிரதானமாக அடியொற்றி இருக்கின்றன. சில பாடல்களில் பொதுவான சில விடயங்களும் என்ன செய்யறால் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில இதுல தரப்படுகின்ற பாடலை பார்த்தீங்களென்றால் திணை பொதுவியல் ஆக காணப்படுகின்றது. துறை என்னவாக இருக்கின்றால் கையறு நிலையாக காணப்படுகிறது. இது புறநானூற்றில் வருகின்ற 243வது செய்யுள் ஆக காணப்படுகின்றது. தொடித்தலை விழுத்தண்டினார் என்பவரால் பாடப்பட்ட பாடல் ஆகவே இந்த பாடல் காணப்படுகிறது. தொடித்தலை விழுத்தண்டினார் என்பவரால் பாடப்பட்ட ஒரு புறநானூற்று பாடல் தான் இங்கே என்ன செய்யப்பட்ட தரப்பட்டு உள்ளது. இதுல கையறு நிலை என்றால் என்னென்றால் கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் என்னென்று சொல்லப்படும் என்றால் கையறு நிலை என குறிப்பிடப்படும். கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் கையறு நிலை என குறிப்பிடப்படும். அந்த வகையிலே என்ன செய்யறா தொடித்தலை விழுத்தன்னார் தன்னுடைய முதுமை காலத்தில் இளமை காலத்தினுடைய நினைவுகளை மீட்டி பார்க்கின்ற நிலையில் இந்த பாடல் என்ன செய்யறால் அமைந்து காணப்படுகிறது. அதாவது புறநானூற்றில் வருகிற 243வது செய்யுள்
இந்த பாடலினுடைய ஆசிரியர் தொடித்தலை விழுத்தண்டின. தொடித்தலை விழுத்தண்ட இந்த பாடலினுடைய திணை பொதுவியல், துறை என்னவாக இருக்குமெண்டா கையறு நிலை என்று சொல்லப்படுகிறது. கையறு நிலை என்றா என்னத்தமென்றால் கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தம் அடைதல் என்ற பொருளை தருகின்றது. புலவர் என்ன செய்யறார், தன்னுடைய முதுமை காலத்தில தன்னுடைய இளமை காலத்தை நினைத்து கவலை கொள்ளுகின்ற அந்த பாங்கில இந்த பாடல் காணப்படுகிறது. இது ஒரு 14 வரிகளை உடைய ஒரு செய்யுளாக காணப்படுகிறது. 14 வரிகளை உடைய ஒரு செய்யுளாக தொடித்தலை விழுத்தண்டினாரால பாடப்பட்ட இந்த பாடல் என்ன செய்யறா அமைந்து உள்ளது. இனி நினைந்து இரக்கமானென்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பூ தைய தன்கயம் ஆடு மகளிரொடு கைபிணைந்து தழுவு வழி தழுவி தூங்கு வழி தூங்கி மறை எனல் அறியா மாயம் இல ஆயமுடு உயர் சினை மருத துறையுற தாழ்ந்து நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடும் என பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அழிதோ தானோ யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இடும் இடை விடந்த சில சொல் பெருமூதாளரே ஆகிய எமக்கு என்று சொல்லப்படுகின்ற 14 வரிகளை உடைய புறநானூற்றிலே வருகின்ற ஒரு செய்யுள் தான் உங்களுடைய தரம் 11ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில என்ன செய்யறா உள்ளடங்கி காணப்படுகின்றது. அப்ப புறநானூறு என்றா என்னது என்பதை பற்றி ஏற்கனவே வகுப்பில் நான் என்ன செய்கிறேன்டா கொடுத்திருக்கின்றேன். அதை மீண்டும் ஒரு தடவை சொல்லி போட்டு, அதான் புறநானூறு என்பது 8 தொகை நூல்களிலே புறத்திணை மரபென்று சொல்லப்படுகிற போர் ஒழுக்கத்தை குறிப்பிடுகின்ற ஒரு இலக்கியமாகும். இதுல பார்த்தீங்கள் என்றால் புறமண்டா போர், அடுத்தது 400 என்பது 400 அகவற்பாக்களை குறிக்குது. அதாவது போர் பற்றி குறிப்பிடுகின்ற 400 அகவற்பாக்களை கொண்ட ஒரு இலக்கியம் புறநானூறாக காணப்படுகிறது. இந்த புறநானூற்று பாடல்களினுடைய அடி வரையறையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது குறைந்த வரி பாடல் 4ஆகவும் கூடிய வரிகளை கொண்ட பாடல் 40 வரிகளை உடையதாகவும் காணப்படுகின்றது. புறநானூற்றிலே வருகின்ற பாடல்களை பல்வேறுபட்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த புறநானூற்றில் வருகிற பாடல்கள் பெரும்பாலும் போர் ஒழுக்கத்தை அல்லது புறத்திணை ஒழுக்கத்தையே பெரும்பாலும் கூறுவனவாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தமிழகத்தை ஆட்சி செய்த முடியினுடைய மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர் என்று சொல்லப்படுகின்றவர்களும் குறுநில மன்னர்களினுடைய ஆட்சி சிறப்பு, வெற்றி சிறப்பு, கொடை சிறப்பு, அவர்களுடைய தோற்ற பொலிவு வென்றதை பற்றி பல்வேறுவான விடயங்களை அடிப்படையாக கொண்டு புறநானூற்று பாடல்கள் என்ன செய்கின்ற தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த புறநானூற்றில் வருகின்ற பாடலினுடைய அந்த இலக்கியத்திலே வருகின்ற பாடலின் முதல் கடவுள் வாழ்த்து கொண்டிருக்குது. அந்த கடவுள் வாழ்த்தை பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ன செய்யறா பாடியுள்ளார். புறநானூற்றில் வருகிற பாடல்களை பல்வேறுபட்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். சில புலவர்களுடைய அந்த பாடியவற்றை இயற்பேர் என்ன செய்யறா தெரியாமல் இருக்குது. இதனால என்ன செய்யப்படுதுண்டா அவர்கள் பாடிய பாடலில் வருகின்ற அடிவையினூடாக அவர்களுக்கு அந்த புலவர்களுக்கு பேர் வழங்கப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாடல் பற்றி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இனி போடுங்கோ பாடல் பற்றிய அறிமுகம். பாடல் பற்றிய அறிமுகம், பாடல் பற்றிய அறிமுகம் என்று போடவன் எழுதிக் கொள்ளுங்கள். புறநானூற்றிலே வருகின்ற புறநானூற்றிலே வருகின்ற புறநானூற்றிலே வருகின்ற புறநானூற்றிலே வருகின்ற இனி நினைந்து இரக்கமானென்று இனி நினைந்து இரக்கமாகின்று இனி நினைந்து இரக்கம் ஆகின்று இனி நினைந்து இரக்கம் ஆகின்று என்ற தொடக்கத்தை உடைய
என்ற தொடக்கத்தை உடைய செய்யுள் ஆனது என்ற தொடக்கத்தை உடைய செய்யுள் ஆனது புறநானூற்றினுடைய 243வது செய்யுளாக 243வது செய்யுளாக 243வது செய்யுளாக அமைந்து உள்ளது. இந்த செய்யுளினுடைய ஆசிரியர் தொடித்தலை விழுத்தண்டினார். தொடித்தலை விழுத்தண்டினார். இப்பாடல் ஆனது திணை பொதுவியலாகவும் துறை கையறு நிலையாகவும் காணப்படுகின்றது. திணை பொதுவியல் ஆகவும் துறை கையறு நிலை ஆகவும் காணப்படுகின்றது. கையறு நிலை என்பது கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தம் அடைதல். என்ற பொருளினை தருகின்றது. அந்த வகையில் தொடித்தலை விழுத்தண்டினார் தன்னுடைய முதுமை காலத்திலே இளமை காலத்தை நினைத்து கவலை கொள்ளுகின்ற பாங்கில் இந்த பாடல் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பாடலில் அல்லது இப்பாடலில் புலவர் இளமை காலத்தில் தான் அனுபவித்த மகிழ்ச்சியினை பற்றி குறிப்பிடுவதனை அவதானிக்கலாம். இப்பாடல் ஆனது
14 வரிகளை உடைய 14 வரிகளை உடைய 14 வரிகளை உடைய பாடல் ஆக அமைந்து உள்ளது. 14 வரிகளை உடைய பாடல் ஆக அமைந்து உள்ளது. இந்த பாடலை முதல் என்ன செய்யறா, இந்த புத்தகத்தில் இந்த பாடல் என்ன செய்யற சொற்கள் சேர்த்து எழுதப்பட்டுள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். சேர்த்து எழுதப்பட்டுள்ள தன்மையை நாங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம். அந்த சேர்த்து எழுதப்பட்டுள்ள அந்த சொற்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சந்தி பிரிக்கின்ற பொழுதுதான் அந்த பாடலினுடைய விடயத்தை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். அவை சேர்த்து எழுதப்பட்ட அந்த சொற்களை முதலாவது என்னென்னா பாடலுக்கான சந்தி பிரிப்பென்ற ஒரு விடயம் இருக்குது. சேர்த்து எழுதப்பட்டுள்ள சொற்களை நாங்கள் பிரித்து கொள்வது, அதை சொல்வது சந்தி பிரிப்பு என்று சொல்லுவோம். அந்த பிரிப்பு முறையினை முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னா விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இனி நினைந்து இரக்கம் ஆகின்றது, இரக்கம் ஆகின்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பூ தைய தன்கயம் ஆடு மகளிரொடு கைப்பிணைந்து தழுபு வழி தளி தூங்கு வழி தூங்கி மறை எனல் அறியா மாயம் இலா ஆயம் ஒடு உயர் சினை மருத துறை உரத்தாண்டு நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரை அவர் மருள திஜை அகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடும் என பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல் ஆ இளமை அளிதோ தானோ யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இரும் இடை மிடந்த சில சொல் பெருமூதாளரே ஆகிய எமக்கு. இதுதான் இந்த என்னவாயிருக்கும் என்றால் பாடல் ஆக காணப்படுகிறது. இனி போட வேண்டியது பாடலுக்கான சந்தி பிரிப்பு. பாடலுக்கான என்ன பிரிப்பாக இருக்கும் என்றால் சந்தி பிரிப்பு. சேர்த்து எழுதப்பட்டுள்ள அந்த சொற்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் தனித்தனியாக பிரித்து பார்க்கிற பொழுதுதான் அந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி 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 என்பது ஒரு சொல். நினைந்து இனி நினைந்து இரக்கம் ஆகின்ற திணி மணல் முதல் 5 வரிகளுக்கான பிரிப்பு. புறநானூற்றில் வார முதல் 5 வரிகளுக்குமான பிரிப்பு. இனி நினைந்து இரக்கமாகின்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய் பூ தைய தன்கயம் ஆடும் மகளிரொடு கைப்பிணைந்து தழுவு வழி தளி தூங்கு வழி தூங்கி மறை எனல் அறியா மாயம் இலா ஆயமொட்டு. இதுதான் இந்த பாடலுக்கான முதல் 5 வரிகளுக்குமான என்னவாயிருக்கும் என்றால் சந்தி விரிப்பு. இதுல இனி என்பது ஒரு தனிச்சொல். நினைந்து இரக்கம் ஆனென்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய் பூ தைய தன் கயம் ஆடு மகளிரொடு கை பிணைந்து
தழுவு வழி தளி தூங்கு வழி தூங்கி மறை எனல் அறியா மாயமில்ல ஆயமோடு. இவ்வளா விடயமும் என்னவா இருக்கும் என்றால் இந்த பாடல்ல வருகிற ஒவ்வொரு தனித்தனி சொற்களாக காணப்படும். இந்த தனித்தனி சொற்களை சேர்த்தால் அந்த பாடலுடைய என்ன வரும் என்றால் பொருள் என்ன செய்யும் என்றா உருவாகும். அந்த தனித்தனி சொற்களினுடைய பதவுரையின் அர்த்தத்தை சேர்க்கின்ற பொழுது அதன் பொருளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் தெளிவாக இனங்கண்டு கொள்ள முடியும். அவைக முதல் 5 வரி, பிறகு அடுத்த 5 வரி, பிறகு அடுத்த 4 வரி, எல்லாமே 14 வரிகளை உடைய ஒரு பாடல். 5 5 10 14 14 வரிகளை உடைய ஒரு பாடல் ஆக என்ன செய்யும் என்றா காணப்படும். அவை இனி அண்டா இனிதான். இனி என்றது அப்படியே வரும். இனி நினைந்தண்டா நினைக்கின்ற போது. இனி என்ன செய்கின்ற போதண்டா நினைக்கின்ற போது. இரக்கம் ஆகின்றண்டால் இரக்கம் உண்டாகின்றது. இரக்கம் என்ன செய்கிறண்டா உண்டாகின்றது. இனி நினைக்கின்ற பொழுது இரக்கம் உண்டாகின்றது. இனி நாங்கள் நினைக்கின்ற பொழுது இரக்கம் உண்டாகின்றது. திணிமணல் என்றால் செறிந்த மணலால். திணிமணல் என்றால் செறிந்த மணலால். திணிமணல் என்றால் செறிந்த மணலால். செய்யுருவண்டா செய்யப்பட்ட. செய்யுருவண்டால் அந்த செய்யப்பட்ட. பாவைக்கண்டா என்னதை குறிக்கிறண்டா வண்டற்பாவைக்கு. செறிந்த மணலால் செய்யப்பட்ட வண்டற்பாவைக்கு. கொய்யண்டால் அன்னத்தவண்டா பறிக்கப்பட்ட. கொய்யண்டால் அதனுடைய அர்த்தம் என்னதை குறிக்கண்டா பறிக்கப்பட்ட. பூ அண்டா என்னண்டா பூவினை. தை அண்டா என்னத்தவண்டா சூடி. பூவினை சூடி. இனி நினைக்கின்ற போது இரக்கம் உண்டாகின்றது. திணிமணல் அண்டா செறிந்த மணலால். செய்யுருவண்டா செய்யப்பட்ட. பாவைக்கு என்பது வண்டற்பாவைக்கு. கொய்யண்டா பறிக்கப்பட்ட அந்த பூவினை சூடி. தன்னண்டா என்னதை குறிக்கிறண்டா குளிர்ச்சி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. தன்னண்டா என்னதை குறிக்கிறண்டால் குளிர்ச்சி. கயமண்டா குளத்தில். குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற. ஆடுவண்டா என்னதை குறிக்கின்றால் நீராடுகின்ற. மகளிரோடு என்றால் இளமையான பெண்களோடு. அதாவது மகளிரோடு என்றால் இளமையான எண்ணத்தோடு என்றால் ஞாபகப்படுத்துங்கள் பெண்களோடு. இளமையான பெண்களோடு. கைபிணைந்தண்டா கைகளை கோர்த்து. கைபிணைந்தண்டா என்னதை குறிக்கிறண்டா கைகளை கோர்த்து. தழுவு வழியண்டா தழுவுகின்ற வழியாக தழுவி. தழுவுகின்ற வழியாக தழுவி. தூங்கு என்றால் அசைகின்ற வழியாக என்ன செய்யறண்டா அசைந்து. தழுவுகின்ற வழியாக தழுவி. அசைகின்ற வழியாக அசைந்து. மறை எனலண்டா ஒளித்து செய்கின்ற. ஒளித்து செய்கின்ற. செயலினை அறியாத. ஒளித்து செய்கின்ற அந்த செயலினை என்ன செய்யாதவண்டா அறியாத. மாயம் இல்லாவண்டா என்னதை குறிக்கிறண்டால் வஞ்சகம் இல்லாத. ஒளித்து செய்கின்ற செயலை அறியாத வஞ்சகம் இல்லாத. ஆயமண்டா கூட்டம். இது என்னது கூட்டத்தை குறிக்கிறண்டா இளைஞர் கூட்டத்தோடு. அதாவது ஒளித்து செய்கின்ற செயலை அறியாத அந்த இளைஞர் கூட்டத்தோடு. சரிதானே? இது முதல் 5 வரிக்குமான பொருளாக இருக்கும். அதாவது முதல் 5 வரிக்குமான பொருள். இனி என்றா இனி. நினைந்து கண்டா நினைக்கின்ற போது.
இரக்கமான் என்றா இரக்கம் உண்டாகிறது. திணிமணல் என்றா செறிந்த மணலால், செய்யுருவண்டா செய்யப்பட்ட, பாவைக்கு என்பது வண்டற்பாவைக்கு, கொய்யண்டா பறிக்கப்பட்ட, பூவண்டா பூவினை, தையண்டா சூடி பறிக்கப்பட்ட பூவினை சூடி, தன்னண்டா குளிச்சு மிக்க, கயம் ஆடுவண்டா குளத்திலே நீராடுகின்ற, மகளிரோடு வண்டா இளமையான பெண்களோடு, கைவினைத்தண்டா கைகளை கோர்த்து, தழுவு அண்டா தழுவுகின்ற, வழியண்டா வழியாக, தளியண்டா தழுவி, தூங்கண்டா அசைகின்ற, வழியண்டா வழியாக, தூங்கியண்டா அசைந்து, மறை எனலண்டார் ஒளித்து செய்கின்ற, அறியாவண்டார் செயலினை அறியாத, மாயம் இலாவண்டார் வஞ்சகம் இல்லாத, ஆயம் ஒடுவண்டார் இளைஞர் கூட்டத்தோடு என்ன செய்யண்டார் நீராடி மகிழ்கின்றார்கள். அதாவது ஒளித்து செய்கின்ற செயலை அறியாத அந்த இளைஞர் கூட்டத்தோடு பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீராடி மகிழ்கிறார்கள். ஒன்று வண்டல் மண்ணால பாவை செய்தல், அந்த பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை பறித்து கொண்டு வந்து சூடல். அடுத்தது என்ன செய்கிறால் குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு கைகளை கோர்த்து, தழுவுகின்ற வழியாக தழுவி, அசைகின்ற வழியாக அசைந்து, ஒளித்து செய்கின்ற செயலை அறியாத அந்த வஞ்சகம் இல்லாத இளைஞர் கூட்டத்தோடு நீராடி மகிழ்கின்றனர். இவ்வளவு முதல் 5 வரைக்குமான என்னவா இருக்கும் என்றால் பத உரியாக இருக்கிற அதேவேளை இந்த பத உரைகள் அனைத்தையும் சேர்க்கின்ற பொழுது அந்த பாடலுக்கான பொருள் அல்லது தெளிவுரை வரும். எழுதிக் கொள்ளுங்கள். இனி நினைக்கின்ற போது இரக்கம் உண்டாகின்றது. செறிந்த மணலால் செய்யப்பட்ட வண்டற்பாவைக்கு செறிந்த மணலால் செய்யப்பட்ட வண்டற்பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு கைகளை கோர்த்து தழுவுகின்ற வழியாக தழுவியும் அசைகின்ற வழியாக அசைந்தும், தழுவுகின்ற வழியாக தழுவியும் அசைகின்ற வழியாக அசைந்தும், ஒளித்து செய்கின்ற செயலினை அறியாத, ஒளித்து செய்கின்ற செயலினை அறியாத, வஞ்சகம் இல்லாத மனத்தினை உடைய இளைஞர் கூட்டத்தோடு நீராடி மகிழ்கின்றனர். அவை முதல் 5 வரைக்குமான பொருள் இப்ப சொல்லப்படுகிறது. 5 வரைக்குமான பதவுரை, அந்த 5 வரைக்குமான பதவுரைகளை சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த 5 வரிகளுக்குமான பொருள் வேற. இனி அடுத்த வரப்போது உயர் சினை மருத துறையுற தாந்து. மிச்ச 5 வரைக்குமான பொருளை அடுத்த வகுப்பு சொல்லுகிறேன். இன்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.